guys, welcome back to my channel. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் ஜிமிக்கி பொண்ணு பிரியா. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் திருச்சி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே நான் மங்கள் டி மார்ட்டு அது இதுன்னு சுற்றி பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அந்த திங்ஸை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இதில் சில திங்ஸ் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க்ஸை வேணால் நான் தரேன். இப்போ அந்த திங்ஸை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது கொஞ்சம் இல்லை பாருங்கள், ஒரு பேக் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணுறது ஒரு ஆசையாக இருந்தாலும் அது ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிரித்து பார்க்குறது ஒரு ஆசையாக இருக்கும். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்மளும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அதை ஒரு கடை பரப்பி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு நம்மளும் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. நான் ஊர்லேருந்து வந்தாச்சு. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் எதாவது அன்பேக் பண்ண போகிறேன். அந்த அன்பேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வருதுன்ட்டு பார்த்தா இதுதான் வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக குடிப்போம்ல ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா தான். அதே கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. இதில் நான் 4 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸோ இது என்னோடய குக்கிங் சேனலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இப்போ தான் என் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, அங்கே வந்து இந்த ஐஸ்கிரீம் மாதிரி அப்புறம் வந்து பொம்மை போட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப கசமுசான்ட்டு இல்லாமல் க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 81 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த 4 பீஸும் பாருங்கள். எஸ், நல்லா தெரியுதுல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூ நைஸில். ஸோ இது வந்து இனிமேல் என்னோடய சேனலில் யூஸ் பண்ணுவேன். என்னோடய குக்கிங் சேனல் நேம் சுடுதண்ணின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். நான் இதோட லிங்க்கை என் பயோ கீழே உள்ள லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதில் ஸ்டோரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அடுத்தது வந்து தியாவுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவளுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது அவளோட ஐட்டம். பார்த்திங்கன்னா இந்த பூ வாங்கினேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பூ. ஆனால் இப்போ வந்து பூ விற்கிற விலைக்கு எல்லா சீசன்லேயுமே பூ கிடைக்க மாட்டேங்குது. பட் ஜென்ரலாக நம்மளுக்கு இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பூ இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்ல. ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப தெரியவே தெரியாது, ஆர்டிஃபிஷியல்னு ரொம்ப தெரியாது. கொஞ்சம் நேச்சுரல் கலரில் இது கொடுத்துருப்பாங்க. இது நான் ஒரு பீஸ் வந்து 60 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைனில் கூட இது அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கை வேணால் நான் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம வச்சோன்னா ஜென்ரலாக வந்து தொங்க விடுறதுக்கு நம்ம வைக்காமல் இதை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி யூ மாதிரி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி அந்த ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். ரிசப்ஷன், வெட்டிங் எதுக்குனாலும் அந்த ஹேர் ஸ்டைல் தான் வைப்பேன். ஸோ அதுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம நேச்சுரல் பூ வாங்கினோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் வாடி போய் லூசன் ஆகிடும். இதெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்காது. நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகிறோமோ பூ அப்படியே செட் ஆகிருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து அவுக்குற வரைக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் பயோ கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது நான் வாங்கினது இந்த டேபிள் கவர். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. லுக்கும் சரி மெட்டீரியலும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ காட்டுற இந்த எல்லா ஐட்டமுமே நான் மங்களில் தான் வாங்கினேன். திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும். இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஷாப், ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அங்கே தான் நான் என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் வாங்குவேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே வாங்கினது தான். இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். டேபிளுக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் இதை வாங்கினேன். மெட்டீரியல் செமையாக இருக்குது. நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியல். இது வந்து ஒரு கோல்ட் கலர் இது வாங்கியிருக்கேன்.
இது இந்த டேபிளுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொன்று வாங்கினேன், அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ஏதாவது பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒன்று டேபிளில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு போடுறதுக்காக ஒரு கிளாத் வாங்கினேன். ஸோ அந்த கிளாத் இந்த கலர். ஸோ 2 கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது போக கிரேலாக இருந்துச்சு. நான் இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கனால நான் இது வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டுமே ஒரு 240 243 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அடுத்து ஒரு டைனிங் டேபிள் கவர் வாங்கினேன். இப்போ போட்டிருக்கிறது வந்து மாற்று கவர் எதுவும் இல்லை. ஸோ அதை துவைக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவர் வாங்கினேன். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டாக சீப்பாக கிடைச்சிது இது தான். இது எல்லாமே கொஞ்சம் 900 800 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது ஒரு 300 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது ஓகே தான், 100% எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்ஸ் ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம். இது வந்து இந்த மணி பிளான்ட் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபுல் லென்த்துக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சுற்றி வச்சுருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 8 ஃபீட் வரும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து 25 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதை நம்ம ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வைக்கும் போது ஏதாவது வீடியோவில் காட்டணும் அப்படின்னா இதை நம்ம சைடில் ஒரு அட்மாஸ்ஃபியருக்காக வச்சுக்கலாம். என்னோட இன்னொரு சேனலில் வந்து அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். பட் அதுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் சுற்றிலாம் போடலாம். நான் கண்டிப்பாக இதில் ஒரு ஐட்டம் நான் அதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இது மாதிரி ஒரு 2 பீஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த ஆயில் கேன் வாங்கினேன். இந்த ஆயில் கேன் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது ஸ்டீலில் இருந்துச்சு. ஸ்டீலில் வாங்கணுன்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இந்த 2 ஆயில் கேன் வாங்கினேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்த ஒரு ஐட்டம். இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது போய் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ஜென்ரலாக வீட்டுக்குன்னு நம்ம யோசிச்சா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து மைண்டில் வரும். அதில் எனக்கு கண்ணில் பட்டது, இன்னொன்று எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி 2 ஆயில் கேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 198 வந்துச்சு. ஸோ ரீசனபிள் தான். ப்ளஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து ஜென்ரலாக ஆன்லைனில் வாங்குறத விட நம்ம நேராக போய் வாங்கும் போது அதை தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் நேரில் போய் வாங்கிட்டேன். ஜென்ரலாக நான் ஆன்லைனில் தான் வாங்குறது வழக்கம். பட் திஸ் டைம் நான் வந்து நேரில் போய் எனக்கு இதை பார்க்க கிடைச்சனால நான் அதை வாங்கினேன். சரி, நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மங்களில் நான் வாங்கினது எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் இது வந்து ஜென்ரலாக நான் ஆன்லைனில் ரெகுலர் க்ராசரி வாங்கும் போதே வாங்குறது. பட் இது வந்து அங்கே கிடச்சனால சரி கண்ணில் பட்டுச்சு அப்படின்ட்டு வாங்கினேன். இல்லாட்டி இதுக்கு போய் தனியாக வாங்கணும், அதனால் இது வாங்கினேன். இது எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் பண்ணுற ஸ்பாஞ்ச் இது. ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு வீட்டுக்கு மஸ்ட் நீடட் ஒன்று. ரொம்ப ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் என்னை வாழ வச்சிட்ருக்கு. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவும் ப்ரஷ்ஷும் வாங்கினேன். இது எந்த உடஞ்சிருச்சு அதுக்காக வாங்கினேன். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நான் அது ரொம்ப மெனக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டல. அப்புறம் சில வீட்டுக்கு போடுற மேட்ஸ் வாங்கினேன். மேட் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற மேட்ஸ் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது தூசியாக இருந்துச்சுன்னா வீடு தான் தூசி ஆகும். ஸோ அதனால் அதை மாற்றிட்டே இருப்பேன். நான் மாற்றும் போது எனக்கு ஆல்டர்னேட்டிவாக வேணுங்கிறதுக்காக சில பல மேட்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே நல்ல குவாலிட்டியில் சீப்பாக கிடச்சிது. ஸோ அதனால் இந்த மாதிரி டோர் மேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து மேட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மேட்ஸ். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு போடுற அந்த நீளமான மேட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிச்சனில் ஒரே மேட்டே ஃபுல் லென்த்துக்கும் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம வெசல் வாஷிங்லேருந்து குக் பண்ணுற இடம் வரைக்கும் ஒரே லென்த்துக்கு ஒரு மேட் இருக்கும். அது வந்து கிச்சனுக்கு மஸ்ட் நீடட் மேட். ஏன்னா நான் ஒரு மேட் போட்டுட்டு அதே இழுத்து எல்லா சைடும் நான் போய் சுற்றி வருவேன். ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக ஒரு மேட் வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த மேட். இது பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி டபுள் த சைஸ், ஃபுல் கிச்சனுக்கும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இது வாங்கியிருக்கேன். இது மோஸ்ட் ரெக்வயர்ட். ஒரு கிச்சனில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது தேவை. ஏன்னா தண்ணி சிந்திட்டே இருக்கும், அதை மிச்சம் நம்ம ஃபுல்லாக நடப்போம். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மேட்டை வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிச்சனில் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அதையே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் இது வாங்கியிருக்கேன்.
ஸோ இதுதான் வந்து மங்களன் மங்கள் பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினது. இன்னொன்று நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தேடினேன், பட் அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து அங்கே கிடைக்கல. ஸோ வேறு கடையில் வாங்கிக்கலான்னு நான் வந்துட்டேன். இது போக காஸ்ட் அயன்லேருந்து நான் 2 வானொலி வாங்கிட்டேன். ஏன்னா என்னோடய பேன் எல்லாமே போயிடுச்சு. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது எல்லாமே போயிடுச்சு. ப்ளஸ் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது இந்த காஸ்ட் அயன் தான். ஸோ அதில் வந்து ஒரு வடை சட்டி, ஒரு வானொலி வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த வடை சட்டி. குட்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்காது. கொஞ்சம் ஃப்ளாட் பாட்டமோட இதை நான் வாங்கினேன். பயங்கரமான ஃபினிஷ் சீசன் பண்ணியே கிடச்சிது. ஸோ டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைஸ். இது போக இன்னொரு சைஸில் ஒரு கடாய், இது கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ காஸ்ட் அயன் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லது, ப்ளஸ் இதில் அடியெலாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கினேன். ரெண்டுமே அங்கே ரீசனபிள் ப்ரைஸ் தான், ஆன்லைன் விட கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து 981க்கு வாங்கினேன் இந்த பெருசு. குட்டி வந்து ஒரு 600 சம்திங்க்கு வாங்கினேன். ஸோ ரெண்டுமே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. பட் இதை தூக்கிட்டு வர்றதுக்கு தான் நான் படாத பாடுபட்டேன். ஸோ இவ்வளோ தான் நான் மங்கலில் வாங்கினது. நெக்ஸ்ட் கம்ஸ் டிமார்ட்டுக்கு போயிருந்தேன், ஏன்னா சில திங்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் இந்த டெசர்ட் பவுல் அதெல்லாம் வந்து நான் தேடினேன், பட் மங்கலில் இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி நான் ஆல்ரெடி வச்சுருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் டிமார்ட்டுக்கு போய் நான் வாங்கினேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ். இது வந்து லீக் ப்ரூஃப் லஞ்ச் பாக்ஸ். இது வந்து என் ஹஸ்பண்ட்காக வாங்கினேன். இந்த சைஸில் எனக்கு மங்கலில் கிடைக்கல, அதனால் நான் டிமார்ட்டில் வந்து வாங்கினேன். உங்கள் வீடு பக்கத்தில் டிமார்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது அங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் வச்சு தான் எனக்கு வேணும், நான் அப்படி தான் வைப்பேன். ஸோ அதனால் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது வாங்கியிருக்கேன். இது நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ வந்து நிறையா சாதம் வைக்கலாம். அங்கே பார்த்தது கொஞ்சம் மேலோட்டமாக இருந்துச்சு, இது கொஞ்சம் டீப்பாக இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஹீட்டும் தாங்கும், ப்ளஸ் வந்து லீக் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால் இது வாங்கினேன். இது 500க்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ இது ஒரு ஐட்டம். அது போக இந்த மாதிரி குட்டி குட்டி டெசர்ட் பவுல் வாங்கினேன். இது வந்து முக்கியமாக என்னோடய குக்கிங் சேனலுக்காக நான் வாங்கினேன். இந்த மாதிரி 3 ஐட்டம் வாங்கியிருக்கேன். இது சேனலுக்கு மட்டும் இல்லை, யாராவது வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வாங்கினேன். இது ஒன்று வந்து 29 ருபீஸ் தான். ஸோ 3 பவுல் வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது, பட் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த டேபிள் மேலே வைக்கிறதுக்கு இது ஆக்சுவலாக வந்து சால்ட் பெப்பர் போடுற ஒரு இது. பட் இதில் ஓப்பன் வந்து எல்லா ஓப்பனுமே இருக்குது, அதாவது எல்லா விதமான ஹோல்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் இதில் மிளகா பொடி போட்டு வைக்கலாம், ஐ மீன் இட்லி பொடி போட்டு டேபிளில் வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று மட்டும் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு கிளாஸ் வாங்கினேன். அங்கே சிங்கிள் பீஸ் வந்து கிடச்சிது. இல்லாட்டி எப்போவுமே செட்டாக தான் இருக்கும். செட்டாக வாங்கினா எனக்கு யூஸே கிடையாது, ஏன்னா நான் 1, 2 தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது சிங்கிள் பீஸ் கிடச்சிட்டு அதனால் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ், இந்த கிளாஸ் கண்டெய்னர். இது ஆக்சுவலாக வந்து லிட்டோடு வருது. லிட் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று வந்து 99. இதை வெறுமனை வந்து நம்ம டெசர்ட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு லிட்டோடு கிடச்சது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் இந்த லிட்டோடு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வாங்கினது நான் 2 வாங்கினேன். மோஸ்ட்லி வந்து நான் குக்கிங் சேனலில் 2 தான் ப்ளேஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ 2 இருந்தால் போதுமாக இருக்கும், அதனால் நான் 2 மட்டும் வாங்கினேன். இது 199 வந்துச்சு. ஸோ இது போக இந்த ஸ்பெஷலான டவல் வாங்கினேன். இது ஆக்சுவலாக க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு என் அம்மா சொன்னாங்க. ஸோ இது க்ளீன் பண்ணுறது தானே நம்மளுக்கு மேஜர் வேலையாக இருக்குது. கிச்சன் க்ளீனிங், அது ஃப்ரிட்ஜ் க்ளீனிங், அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு எப்போவுமே நான் ரொம்ப சாஃப்டான டவல் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இதுலேயே 2 டைப் இருந்துச்சு, 159, 179. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு நான் 79 வாங்கினேன். இதில் செட் ஆஃப் 3 டவல்ஸ் வரும். ஸோ அது போக இது வாங்கியிருக்கேன். அடுத்தது நான் இந்த பிளேட் வாங்கினேன். இது 129 ருபீஸ். டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அது பிளேட்டிங்க்கான பிளேட். இதில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் கெஸ்ட் வந்தால் நம்ம டெசர்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கும் இது யூஸாக இருக்கும். ப்ளஸ் இந்த ட்ரேவும் அப்படி தான், சர்விங் ட்ரே. இதில் வச்சு நம்ம கொடுக்குறதுக்கு இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா டிமார்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட காஸ்ட் அரௌண்ட் 149 அப்படி தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து நான் வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கினேன். ஃபுல் காட்டன் கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெட். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நான் வாங்கின ஐட்டம்.
அவ்வளோதான். நான் டோட்டலாக இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் ட்ரெச்சிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒன்று மங்களன் மங்கள், ஒன்று டிமார்ட் இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா ரீசனபிளான ப்ரைஸில் இருந்துச்சு. இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் ஆன்லைனில் தேடி பார்க்குறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த பயோ கீழே உள்ள லிங்க்கில் போஸ்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட காட்டிட்டேன். இந்த அன்பேக்கிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஜிமிக்கி பொண்ணு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye bye.